வணக்கம்ங்க. வணக்கம். பிளான்ட்ன்னு சொல்ற முட்டைப்பழம் பார்க்க வந்திருக்கிறேங்க. ஆமா. கொஞ்ச நாள் எங்களுக்கே இதுக்குள்ள இருக்கிறதுனால சாப்பிட்டா எப்படியோ இருக்குங்க. பழம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் முட்டை வாசம் மாறத அடிக்குங்க. அதுக்கு தான் பேரு முட்டைப்பழம். வணக்கம்ங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ப எக் பிளான்ட்ன்னு சொல்ற முட்டைப்பழம் பார்க்க வந்திருக்கிறேங்க. ஆமா. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டு. இப்போ இந்த செடி எப்ப நம்ம வச்சதுங்க? எத்தனை வருஷ இது மரங்க இது? 10, 5 வருஷமாச்சுங்க இந்த மரத்துக்கு. சரிங்களா? 5 வருஷத்துக்கு மேல தான் இருக்கு. ஆனா பழம் குடிச்சிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் பழம் இது வேஸ்ட்டும் இல்லைங்க. பழம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி கேட்குறாங்க. ஒரு பழம் சாப்பிட்டாலும் 1 லிட்டர் பால் குடிச்ச மாதிரிங்க இந்த பழம் அந்த அளவுக்கு அந்த சத்து. அளவுக்கு சத்து இருக்குதுங்க. மொட்டு பழம் ஆனால் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இருக்காதுங்க. ஆனால் இங்கே இருக்குது. ஆனால் இது விரும்பி சில பேர் சாப்பிடாம இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு பழகி ஜூஸ் போட்டு பழகுந்தோம்னா கேட்டது இருக்கிறாங்க. இதனோட டேஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்குங்க? இதனோட சுவை பச்சை வாடை அடிக்கிற மாதிரி அடிக்குங்க. ஃபஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்குங்க. கொஞ்ச நாள் எங்களுக்கே இதுக்குள்ளே இருக்கிறதுனால சாப்பிட்டா எப்படியோ இருக்குங்க. ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோங்க. எல்லோரும் விரும்புகிறாங்க. நல்லா நாங்கள் ஜூஸ் போட்டும் குடிப்போங்க. அப்படியே வெடிச்சு இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. ஆனால் இதில் சத்து இருக்குது. ஆனால் இது வேஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. ஆனால் அதுக்காக படுத்துருந்தால் வெடித்து மண்ணில் வெடித்து மண்ணாயிக்குங்க. விற்க முடியாது. நல்லா மஞ்சள் கலராக ஆனதும்னா பொறிச்சோம்னா வீட்டு வாங்குறவி வச்சு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வைக்கிற போது நல்லா பழத்துக்கு மனம் வரும். தொளிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுலாம். தோல் லேசாக தான் இருக்குது. உள்ள பழமே தான் இருக்கும். கொட்டையை சோறு தான் இருக்குது. பூரா பழம் தான். இது மர வெரைட்டிங்கிறங்காட்டிக்கு இது எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம நெட்டுற மாதிரி இருக்குங்க? நட்டுற மாதிரி அதே 15 அடி 16 17 அடி நட்டினோம்னா இது மரம் அகலமாக வருங்க. இடம் பாருங்க. இது எந்த அளவுக்கு இந்த மரமே நல்லா பெருசா இது 2 மரம் 3 மரம் வச்சாலும் அது நம்மளுக்கு வித்துட்டே இருக்கலாம். வீண் போகிற மரமெல்லாம் இல்லைங்க. அழுகுலெல்லாம் எதுவுமே இதில் வராது. நாம் பார்த்து பொறிச்சோம்னா சொத்தையா ஒரு அழுகுல ஒரு மருந்தா இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அடிக்கிறது இல்லை. இதுக்கு நாட்டு உரங்களாவே தான் நாட்டு உரங்களாவே இலையோ இதே குப்பைங்க அதை நாங்கள் போடுறதோட தண்ணி உரம் செய்கிறீங்க. ஏதோ குப்பை போட்டோம்னா இதை போட்டு விடும்போங்க. அதே இலை குப்பையும் அதே இதாகிக்குது. குப்பை அதிகாது. இதுக்கு நீர் பாசனங்கிறது எந்த முறை சிறப்பா இருக்குங்க? போயிட்டே இருக்குங்க. இதுக்கு டெய்லி தண்ணி போயிட்டே தான் இருக்கும். அதனால ஒரு நீர் பாசனம் தான். சரி சரி சரி. சொட்டு நீர் பாசனம் தான். இதெல்லாம் எந்த ரிஸ்க்குமே இல்லைங்க. சரி சரி சரி. இந்த மரம் ரிஸ்க்கு நம்மளுக்கு தொந்தரவே இல்லைங்க. நம்மளுக்கு இதுல அப்ப பெருசா வேலை இல்லைங்க. பெருசா முதல்ல காய்ப்பு வர வரைக்கும் நம்ம வேலை வர மாதிரி இருக்கு. மேலே வர மட்டும் நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா இதுக்கு எந்த ஒரு இதே இல்லைங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இது நம்மளுக்கு வெள்ளமா வர ஆரம்பிக்குங்க? இது 5 வருஷத்துக்கு மேலே தாங்க. 5 6க்கு மேலே ஆயிரும். ஆனால் மரம் பெருசாயிருங்க சீக்கிரம். 5 வருஷம் கீழே நம்மளுக்கு காப்புக்கு வந்துருங்க. 10 வருஷம் கீழே காப்பு நம்ம பிடிச்சிட்டே இருக்குங்க. வருஷம் 3 டைம் 4 டைம் பழம் பிடிச்சிட்டே இருக்கும். அப்போ இது வருஷம் முழுக்க பக்கம் காய்க்கிற பழம் தான். காய்க்கிறது தான். இந்த பழங்கள் எல்லாம் நம்ம எப்படி கொண்டு போய் நம்ம மார்க்கெட்ல தர மாதிரி இருக்குதுங்களா? இங்கேயே நாங்க வித்து பழகிட்டு ஊருக்குள்ள கொண்டு போய்ங்க. அவங்க 10 பேர் கேட்டாங்கன்னா 10 பேர் கலவை 10 கிலோ வேணுமெങ്കിൽ நாங்கள் பொறிச்சு கொடுத்துருவோம். சரி சரி. விற்கிறதால இல்லைங்க, போறதால இல்லை. கேட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு போயிருவோம். சாப்பிட்டா அருமையா இருக்கு. டேஸ்ட் நல்லா டேஸ்ட். ஜூஸும் டேஸ்ட் தனியா சாப்பிட்டாலுங்க டேஸ்ட் வரும். வெவ்வேறு ரகம் இருக்குதுங்களா இதுல? இல்லைங்க, ஒரே ரகம் தான். ஒரே ரகம் தான். முட்டைப்பழம் ஒரே ரகங்க. நாட்டு வெரைட்டி மட்டும் அப்ப இருக்குங்க. மாறிக்குது. அப்ப ரகம் மாறுதுங்க. ரகம் மாறுது. இதுலயே ரெண்டு ரகம் இருக்கு. ருசியில அது நல்லா இருக்கு. அது நல்லா கூடுதல் ருசியா இருக்கு. கூடுதல் ருசியா இருக்குங்க. இது கொஞ்சம் அளவுக்குனால இது டேஸ்ட் தான். நல்லா பழுத்த மரத்திலேயே பொறிச்சு சாப்பிட்டா அது ரெண்டுமே ஈக்குவலா தான். சரி சரி. கொட்டை போட்டு அதே வந்துருது. அதே இது விதை போட்டாலே வளர ஆரம்பிக்கும். விதை போட்டாலே இதே வந்துருது. சரி. இப்போ நாத்து நட்டையிலிங்க வேர் புழுவெல்லாம் இருக்கிறது உண்டுங்க நம்ம மண்ணுக்கு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணி? வேப்பம் புண்ணாக்குங்க, குப்பை, மலனு அதை கலக்கி மிக்ஸ் பண்ணிங்க. ஒவ்வொரு கையை வைக்கிற போது அந்த செம்மண்ணு கூட அந்த மண்ணோடலாம் கலக்கி வச்சிருக்கோம். மணல்னா நம்ம வீடு கட்டுற மலனுங்க. ஒரு கை எல்லா செடிக்குமே ஒரு கை போட்டு கலக்கி வச்சிருக்கோம்.
இதுக்கு மற்றபடி உரம் வைக்கிறது அதெல்லாம் இதெல்லாம் அது எதுவும் இல்லைங்க. நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த தண்ணி போகிற போது அந்த களை வெட்டுற போது நம்ம தண்ணி போட்டு சுற்றியும் போட்டு இது பண்ணிடுதுங்க. அப்படி இல்லைன்னா இந்த புண்ணாக்கு இருக்குது இல்லைங்க, கடல புண்ணாக்கு, அதையும் ஊற வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி மோரெல்லாம் கலக்கிங்க ஊற்றுறதுனால செடிகளுக்கு அடித்து ஊற்றி விட்டுருவோம். அப்புறம் இந்த நவீன் பூச்சிக்கன்னு விழுந்தா அதுக்குள்ளே கலக்கிங்க மோரெல்லாம் கலக்கி மேலெல்லாம் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ பழம் வந்து பழுத்துருச்சுன்னா நம்ம எப்படி வந்து மரத்துலேருந்து பொறிக்கிறதுங்க? மரத்துலேருந்து நல்லா மஞ்சள் கலர் ஆயிரணும். மஞ்சள் தூள் எப்படி இருக்குது அந்த மாதிரி மஞ்சளாக மாம்பழ கலர் வருங்க. அந்த மாம்பழ கலர் வரையில் நம்ம பொறிச்சிடணும். பொறிச்சு வச்சுருந்து கொடுத்துடலாங்க. ஆனால் மரத்தில் பழுத்து நம்ம கீரை நல்லா உளுந்தா எடுக்கலாமுங்கிற போது வெடிச்சு போயிடும். கீரை உழுகுற போது வெடிச்சிருங்க. அப்புறம் நம்ம விற்க முடியாது. இப்போ பழத்துலேருந்து இதுதான் விதைங்க. இதுதான் விதைங்க. இது எப்படி ஊன்றுறதுங்க? இது எப்படிங்க இது இப்படி நம்ம பதியம் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி இப்படியே வந்து பதியம் போடுறது. இப்படியே வந்து மண்ணுக்குள்ளே வச்சு இப்படி போயிட்டோம்னா பதியம் பண்ணணும் வந்துடுது. இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன உரம் போட்டு பதியம் வைக்கிறது? எந்த உரம் தேவையில்லைங்க. அப்படியே நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னா தண்ணி விட்டோம்னா வந்துடும். ரவுண்டு பண்ணி மண் இலக்கம் பண்ணி விட்டு நல்லா இது பண்ணிங்க சட்டிக்குள்ளே போட்டாலும் சரி நீ கவருக்குள்ளே போட்டாலும் சரி வந்துடும். இது வந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் விட்டோம்னா நம்ம வேறு பக்கம் கூட தோண்டி நட்டிடலாம். ஒன்றும் இல்லைங்க. இந்த சாப்பிட்டு நம்ம இப்படி இதே பாருங்க மரத்தடி மழை பெஞ்ச கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நிறைய முளைக்கும். ஆனால் இந்த மாதிரி பல செடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. வெளியே எங்கே கேரளா பக்கம் இது எல்லாம் தூரம் வாங்கிட்டு வந்ததுங்க. நாங்கள் இதுலேயே பதியம் போடுவோங்க. போட்டு ஓ இதையும் பதியம் போட்டு வச்சிருக்கேன். பதியம் போட்டு வச்சு இப்போ நாற்று நட்டுறதை பற்றி எல்லாம் சிறப்பாக சொல்லிட்டீங்க. ஆமாங்க. இப்போ என்னன்னா இப்போ நம்ம நேயர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்து நம்ம இதில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான நாற்றும் நம்ம உற்பத்தி பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக ஏனுங்க? ஆமாங்க போட்டுங்க. வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பதியம் போட்டுங்க தர்றேங்க. யாரு கேட்கறது இங்கே இருந்தாலும் தான் அப்படியே கூட்டி விட்டுறீங்க. அப்படியே விட்டுறதுங்க. சரி. அதனால வேற ஒருத்தர் கேட்டாங்கன்னா போட்டு விற்கலாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பண்ணணும். நாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து இப்போதைக்கு போட்டுருக்க நிறைய வீடியோல நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி கேட்டால் நாங்கள் போட்டு கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோங்க. கண்டிப்பாக கொடுக்குறோங்க. ஆனால் இது நல்லா அது வச்சுட்டோம்னா உங்களுக்கு செலவில்லாம அதுக்கு அந்த இதுவும் இல்லைங்க. மரம் பார்த்து மரம் நம்ம தேங்காய் மரம் எப்படி போகுது அந்த மரம் போயிட்டே இருக்குங்க. நம்ம இன்னும் ஒரு போகிற போது ஒரு குப்பையோ எது ஒன்று நாம் போடுற போது போட்டால் போதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வந்து வேலை அதிகமாக இல்லைங்க. ஆனால் பழம் வந்து நல்லா உடம்புக்கு நல்லதுங்க. ஜூஸும் போட்டுக்கலாம். பழம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற போது கொஞ்சம் முட்டை வாசம் மாறதை அடிக்குங்க. அதுக்கு தான் பேர் மொட்டு பழம் அப்படிங்கிறது. இப்போ இந்த காணொலிக்கு வந்து எங்களுக்கு நேரத்தை செலுத்தியதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம்.